புதுசா அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கூடவும் ஐபேக் வந்து டீல் போட்டிருக்கதா வந்து தகவல்லாம் வந்திருக்கு. உண்மைதானா எப்படி சார்? நான் ஒரு 2 மாதம் முன்னாடி நான் சொல்லிட்டேன். நான் ஐபேக்கோட பேசிகிட்டு இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு, இப்போ இறங்கி பண்ணுறாங்க. இவரும் போட்டாச்சு, அவரும் போட்டாச்சு, சரியில்லை இவர் ஒரு தடவை கொடுத்து பார்த்தா என்ன அப்படின்னு வரும். அந்த கொடுத்து பார்த்தால் என்ன, நான் வந்தால் இப்படி இருப்பேன் அப்படின்ற ஒரு இதை உருவாக்குற வேலை தான் அடுத்த ஓராண்டுக்கு விஜய்க்கு இருக்கிற சவால். விஜய் கூட சீமான் அவர்கள் இணைகிறாரு அப்படின்னா சீமானுக்கு பலமா விஜய்க்கு பலம்? ஆனால் என்ன கேட்டால் இது சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவருடைய தமிழ் தேசிய அரசியல் இது ஒன்றுமே இல்லை. அதிமுக ஒன்றும் இல்லை, பிஜேபி தான் பெருசு. அண்ணாமலை அது 30% வாங்கிடுவார், 28%. பெரிய பெரிய சேனல்லாம் சொல்லியா? அதெல்லாம் என்னன்னா உளவியல் ரீதியாக மக்கள்கிட்ட ஒரு கருத்தை உருவாக்குறது, விதைக்கிறது. ஒருவேளை இப்போ சொல்லிட்டு இருக்காரு விஜய் வந்தால் தம்பியோட இணைய வேண்டும். உண்மையிலேயே இணைஞ்சாங்கன்னா மாற்றம் வந்துடும். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அரசியல் தொடர்பான பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதிமுகவினுடைய நேற்று அவசர செயற்குழு கூட்டம் வந்து நடந்திருக்கு. அவங்க வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறதாகவும், இன்னொரு பக்கம் வந்து ஐபேக்கோட ஏதோ டீல் வந்து போகிறதாகவும் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடிஷ்னலாக இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கூடவும் ஐபேக் வந்து டீல் போட்டிருக்கதா வந்து தகவல்லாம் வந்திருக்கு. உண்மைதானா எப்படி சார்? அதிமுக நீங்கள் சொன்ன மாதிரி ஐபேக்கில் வந்து பிரசாந்த் கிஷோர் போயிட்டார், தெரியுங்களா? அப்படி அவர் வேலைக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் ஆகும். அவர் தனியாக பீகாரில் கட்சி ஆரம்பித்து அவர் வேறு லெவல் போயிட்டுருக்காரு. இப்போ வேறு டீம் தான் ஐபேக்கை ரன் பண்ணுது. அதில் வந்து பேசி ஏடிஎம் கிட்ட பேசி இன்றைக்கி கூட ஒரு இதில் வந்திருக்குது. நான் ஒரு 2 மாதம் முன்னாடி நான் சொல்லிட்டேன். நான் ஐபேக்கோட பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு, கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு, இப்போ இறங்கி பண்ணுறாங்க. அதில் ஒரு பார்ட்டு தான் இவர். அதே மாதிரி நமக்கு நாமே மாதிரி மாநிலம் முழுவதும் பிரச்சார பயணங்கள் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் எதிர்க்கணும், எதை பற்றி விமர்சனம் பண்ணணும்னு வந்துடும். இனிமேல் அந்த இதெல்லாம் போகும். டிஎம்கே வந்து நாங்கள் தான் கூட்டணி பலம் அதுன்னு சொல்லிட்டு இந்த தடவை பண்ணல. அவங்க ஐபேக் யாரையுமே இது பண்ணல. அடுத்த தடவை இந்த எலெக்ஷனுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு பெண்ணுன்னு ஒரு இது இருக்குது, அது உட்காந்து எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. சர்வே பண்ணுறது, யார் யார் எப்படி, எதிர்கட்சிகள் எப்படி, கட்சி பலங்கள் எப்படி, கூட்டணி கட்சிகளுடைய இது எப்படி, எவ்வளோ சீட் நிற்கலாம், காங்கிரஸ் வெளியே போனால் என்ன ஆகும், விசிகே வெளியே போனால் என்ன ஆகும், காங்கிரஸ் இவங்க இருந்தால் என்ன ஆகும், விஜய் வந்தால் என்ன ஒரு மாறுதல் வரும், விஜய் எவ்வளோ வாக்குகளை பிரிப்பார், சீமான் வந்து எந்த அளவுக்கு இது பண்ணுவார், இது எல்லாம் இல்லாமல் டிஃபேம் பண்ணுறது, ஃபேம் பண்ணுறது, நம்ம தலைவர்களை பற்றி நல்லா பெருசாக இது பண்ணுறது, மற்ற தலைவர்கள்னால் அதை கருத்தியல் ரீதியாகவும் அடிக்கிறது, வேறு ரீதியாகவும் காலி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க அது சக்ஸஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கருத்துக்களை உருவாக்குறது இருக்குல்ல. இப்போ அதிமுக செயற்குழு கூட்டம் நடக்குது. அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டம்னு முதல்ல அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து 2 செயற்குழு நடத்தணும், ஒரு பொதுக்குழு நடத்தணும் ஒரு வருஷத்துக்குள்ளே. இப்போவே 8 மாதம் ஆயிடுச்சு. நீ மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினோம்னா செயற்குழு கூட்டமாக நடத்திட்டோம்னா வேலை முடிஞ்சிடும், சரி பண்ணிடலாம். செயற்குழு கூட்டம் இது மாவட்ட செயலாளர் கூட்டம் ரத்து அப்படின்னோன்னா பெரிய கருத்தை உருவாக்கி விட்டாங்க. மாவட்ட செயலாளர் கூட்டம் ரத்துனா அங்கே வந்து மாவட்ட செயலாளர் எல்லாருமே சுதந்துக்கிட்டு ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டு வரணும், சசிகலா உள்ளே கொண்டு வரணும், டிடிவியை உள்ளே கொண்டு வரணும், இப்படிலாம் பெருசாக சண்டை போடுறது எல்லாம் தயாராக இருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி அதிமுக தரப்பு தலைமை டக்குன்னு அதை வந்து அவசர செயற்குழுவாக மாற்றிட்டாங்க. அவசர செயற்குழுவில் வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலர் எல்லாம் இருப்பாங்க. மாவட்ட செயலர் கூட்டத்திலே இவ்வளோ தகராறு வரும்னா இவ்வளோ பேரை கூட்டி வச்சு தான் எவ்வளோ தகராறு வரும். ஆனால் அங்கே ஒன்றுமே வராதுன்ற மாதிரி பேசுகிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒன்றில் பேசிக்கிட்டாங்க. இந்த மாதிரி பேசினதை நான் கேட்டேன். அந்த கூட்டம் இது வந்து அவசர செயற்குழு கூட்டமாக ஏன் கூட்ட வேண்டும், அதுக்கு தான் நேற்று விளக்கம் கொடுத்துருக்காங்க. செயற்குழு கூட்டம்னா 15 நாள் நோட்டீஸ் கொடுத்து கூப்பிடணும், சர்க்குலர் போட்டு 15 நாள் கேப்பில் தான் கூட்டணும். அது 15 நாள் இல்லை டைமு, குறுகிய காலத்தில் கூட்டுறாங்க. அப்போ அவசர செயற்குழுன்னு போடுறாங்க. ஏன்னா இல்லாட்டி சிக்கல் வந்துடும், சட்ட சிக்கல் வந்துடும். எவனா ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டு இவங்க வந்து செயற்குழுன்னு போட்டு குறுகிய காலத்தில் கூட்டுறாங்க, பைலா பிரகாரம் 15 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும், இது தப்பு, இது செல்லாதுன்னு யாராவது நாளைக்கு இல்லை ஏதோ ஒரு வழக்கில் ஓபிஎஸ் சைடில் யார் சைடில் கூட இது பண்ணால் கூட அது நிற்கும். அப்போ இந்த பைலாக்கு இந்த சில விதிகள்னால் அந்த விதிகளை ஃபாலோ பண்ணணும். அவைத்தலைவர் தான் கூட்டத்துக்கான அழைப்பு எடுக்கணும். இங்கே பொதுச் செயலாளர், திமுகவில்
பொதுச் செயலாளர் அறிவிப்பார். இப்போலாம் தலைவர் கூட சில சமயம் அறிவிக்கிறார், என்னன்னு தெரியல எனக்கு. அப்போ இந்த மாதிரி சில நடைமுறைகள்லாம் இருக்குது. அப்போ அது எல்லாம் என்ன சொன்னாங்க, அவசர செயற்குழு என்னென்னவோ நடக்க போகுது, அது நடக்க போகுது, 6 அமைச்சர்கள் பிரச்சனை, செங்கோட்டையன் தலைமையில் 40 எம்எல்ஏக்கள் ஒன்று திரண்டுருக்காங்க, ஓபிஎஸ் செங்கோட்டையன் ஒன்று சேரப்போகிறாங்க, சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி முட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன்ல டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி டீம், அவங்க வந்து இந்த மாதிரி கருத்துக்களை உருவாக்குவாங்க. அது அவங்களுக்கு இப்போ ஒத்திசைந்த அந்த மீடியாக்களுடைய இவங்க ஜேர்னலிஸ்ட்டுகள், அப்புறம் சமூக ஊடகங்கள் இதை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணும்போது சும்மா இருக்கிற 4 பேர், இப்போ ரொம்ப பேர் எப்படின்னா என்ன ஏது அதனுடைய உண்மைத்தன்மை என்ன கேட்பாங்க. வந்துச்சு நம்மளும் அதே போட்டுருவோம். 6னா நம்ம ஒரு 7 போடுவோங்க, 6 அமைச்சர்கள் சண்டை அப்படியே போட்டால் நம்ம 7 அமைச்சர்கள் போடுவோம். எஸ்பி வேலுமணிக்கும் சிவி சண்முகத்துக்கும் சண்டையா, நம்ம கூடுதலாக தங்கமணியும் சேர்த்துக்குவோம். இப்படி தான் அதாவது தவிர என்ன நடக்குதுன்றதை வந்து பார்த்து இது பண்ணுறது கிடையாது. அப்போ அதில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உதவும். இதெல்லாம் அதாவது நீ யுத்தம் செய், அதை எப்படி செய்யோ ஜெயிக்கணும் அவ்வளோதான் அப்படின்றது. இதை தான் நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறோம். அந்த ஸ்ட்ராட்டஜியில் இது எல்லாமே சேர்ந்து ஜெயலலிதா இது இவர் காலத்தில் தான் டிஎம்கே தான் பண்ணுதாருன்னா இல்லை, ஜெயலலிதா காலத்துலேயும் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இந்த டிஎம்கே காலத்துலேயும் பண்ணியிருக்காங்க. தேமுதிக ஏடிஎம்கே கூட்டணி சேர்றதுக்கு 2011 ரொம்ப நெருங்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை, ஜெயலலிதா வந்து 234 தொகுதி வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. அது அவங்களுடைய பாணி, 234 தொகுதி அறிவிச்சிடுவாங்க. அதுக்கு பிறகு கூட்டணி வரும்பொழுது கூட்டணிகளுக்கு இது ஏன்னா கூட்டணிக்கு நெருக்கடி உண்டு பண்ணுறது. அவங்க கொஞ்சம் இழுத்துக்கிட்டு கூட வந்துட்டு என்னங்க பேசுங்க, இப்போ 30 இடம் கேட்கலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. 234 தொகுதிக்கு வேட்பாளர் போட்டுறான்னொன்னே உடனே யோசிப்பாங்க, சரி ஒரு 20 இடம் கேட்டுக்கோ இது பண்ணுவோன்னு. அது ஒரு உளவியல் ரீதியாக கூட்டணி கட்சிகளை பணிய வைக்கிறதுக்கான ஏற்பாடு. அப்படி கூட்டணி கட்சிகள் வரும்பொழுது அவங்க ஒரு 20 இடம் பேசி முடிக்கிறாங்க, இல்லை 25 இடம் பேசி முடிக்கிறாங்கன்னா அந்த 25 அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து மூத்த தலைவர்கள் தான் பேசுவாங்க. ஜெயலலிதா உடனே நேரடியாக தலையிட மாட்டாங்க. இது பேசி முடித்து சைன் பண்ணும்போது ஜெயலலிதா சைன் பண்ணி இது பண்ணுவாங்க. இந்த 25 சீட்டு அப்படின்னா அந்த 25 சீட்டு அறிவிச்சாங்களா, அதில் 234 அறிவிச்சதில் எந்தெந்த 25 தொகுதிகள் இருக்கோ அவங்க எல்லாத்தையும் நீ இது பண்ணிக்கோ, கூட்டத்தை அவங்களுக்கு வேட்பாளர் ஒத்துழைக்கணும், எல்லாம் இது பண்ணணும், உங்களுக்கு வேண்டிய இது உண்டு அப்படின்ட்டுருவாங்க. அடுத்த இதுலேயோ இல்லை வேறு பதவிகள் எதாவது உண்டு அப்படின்னு. அப்போ அவங்க ஏதாவது முரண்டு பிடிக்கிறாங்கன்னா அவங்க பெரிய லெவலில் பிரச்சனை வரும். ஏன்னா ஜெயலலிதா தலைமைன்றது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. இன்னொன்று உளவுத்துறை கட்சி, இது சசிகலா அவங்களுடைய இது ரொம்ப இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஒரு கட்டமைப்பு அதிமுக கட்டமைப்பு இருந்தது. அப்போது அந்த நேரத்தில் தேமுதிகவும் அதிமுகவும் சேர்ந்தால் திமுக காலி, இது பெரிய வெற்றி வரும்ன்ற நேரத்தில் 234 தொகுதி இவங்க அறிவிச்சோன்னா ஜெயலலிதா கூட்டணிகளை மதிக்கலை, கூட்டணி கிடையாதுன்னு ஒரு கருத்தை உளவுத்துறை மூலமா இது பண்ணி அப்படியே ஒரு கசமுசான ஆட்சி. விஜயகாந்த் பின்னாடி இருந்தது ஷோ, இந்த கூட்டணிக்கு முக்கிய காரணமாக இருந்தது ஷோ. அப்போ அவர் இது பண்ணி இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, இது ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. நான் அதுக்கப்புறம் பேசி 41 இடங்கள் கொடுத்து 29 இடம் ஜெயிச்சாங்க. அன்னைக்கு ஷோ மாதிரி ஆள் பின்னாடி இல்லை விஜயகாந்தே ஒரு கோபமாக முடிவு எடுத்திருந்தார், 2016 எடுத்தார்ல அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா அதிமுக தேமுதிக கூட்டணி வந்திருக்காது, அதிமுக ஜெயிச்சிருக்க முடியாது, தோற்றுருப்பாங்க, முடிவுகள் எல்லாமே மாறி இருக்கும். இது யார் பண்ணா, திமுகவுடைய உளவு பிரிவு அன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருந்தது, அவங்களுடைய டீம் மற்றதெல்லாம் பண்ணாங்க. இது 2016 ஜெயலலிதா பண்ணாங்க. அன்னைக்கு இவங்கள டிஎம்கே கிட்ட யாரும் போகாமல் இருக்கிறதுக்கு தலைவர்கள்லாம் பேசி மற்றதெல்லாம் பேசி மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாச்சு. அதில் உளவுத்துறையுடைய பங்கு இருக்குது. உளவுத்துறை ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரி ஒருத்தருடைய பங்கும் இருக்குது. அவங்களாம் இறக்கி உள்ள ஒர்க் பண்ணாங்க. அன்னைக்கு தேமுதிகவும் திமுகவும் சேர வேண்டியது 2016. ஆனால் இந்த மாதிரி தான் ஒரு இது உருவானது. திமுக உள்ளகையே சில பேர் தேமுதிகவோட டக்குன்னு டைரெக்டாக பேசுறது வெள்ளம் பண்ணும்பொழுது இந்த தகவல் எல்லாமே விஜயகாந்துக்கு கொண்டு போகப்படுது. அப்போ அவர் சிலது கொஞ்சம் கோபமாக முடிவெடுக்கிறாரு. மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் போய் நீங்கள் முதலமைச்சராக வேட்பாளர் நீங்கள் தான்றப்போ அப்பவும் தப்பாக முடிவெடுக்கிறாரு. நம்ம எப்படி இந்த கூட்டணி எப்படி ஜெயிக்கும், எல்லாம் சில்லறையாக அதாவது 5000 10,000 வாக்குகள் இருக்கோன்னா ஒன்று சேரும்பொழுது 2 பெரிய கட்சிக்கு எதிராக நம்ம நின்று எப்படி நம்ம முதலமைச்சர் வேட்பை வர முடியும், நம்முடைய பர்சன்டேஜே 8-10க்குள்ளே தான் இருக்கிறோம். அப்போ இது நடக்காத ஒரு விஷயம். இதோட திமுகவோட சேரலாம்,
சேர்ந்து 45 சீட்டு 50 சீட்டு கேட்டால் 2 பேரும் சேரும்பொழுது அந்த பர்சன்டேஜில் ஜெயிக்கலாம் அப்படின்னு அவர் அன்றைக்கி முடிவு எடுத்திருக்கணும். அந்த டைமில் அவருடைய உடல்நிலையும் அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு. அதனால் அவர் ஒரு மாதிரி ஆத்திரப்பட்ட முடிவு எடுத்தார். அதனால் அவர் கட்சி கூட உடஞ்சிது. ஒரு 3-4 பேர் இப்போ எஸ்ஆர் பார்த்திபன் சேலம் முன்னாள் எம்பி, சந்திரகுமார், கொஞ்சம் பேர்லாம் திமுகவில் போய் சேர்ந்தாங்க. கட்சி ஒன்று ஆரம்பித்தாங்க, அப்புறம் திமுகவில் சேர்ந்தாங்க. அன்றைக்கி அந்த கூட்டணி ஃபார்ம் ஆகலை. அதோடைய இது விளைவு திமுகவுக்கு பெரிய நஷ்டம். 1000 ஓட்டு 2000 ஓட்டுலலாம் ஏடிஎம்கே ஜெயித்தாங்க, ஆட்சியே பிடிச்சாங்க. சேம் அதே வேலையை இங்கே பண்ணுறாங்க, பண்ணுவாங்க. இது 2026 நடக்கும். இந்த 2024 நடக்கலையா? ஐயோ ஒன்றுமே இல்லை, அதிமுக ஒன்றும் இல்லை, பிஜேபி தான் பெருசு, அண்ணாமலை எங்கேயோ அது 30% வாங்கிடுவார், 28% பெரிய பெரிய சேனல்லாம் சொல்லியா? அதெல்லாம் என்னென்னா உளவியல் ரீதியாக மக்கள்கிட்ட ஒரு கருத்தை உருவாக்குது, விதைக்கிறது. என்னாச்சு? 12% கொஞ்சம் கூட்டிக்கிட்டாரு. ஏன்னா அது கூட ஏன் வந்ததுன்னா பிஜேபி தான் பெருசு உருவாக்குனாங்கல்ல, அந்த விதைச்சாங்கல்ல. அதனால் நீ வாக்களிக்கிறவங்க வந்து ரொம்ப பேர் திமுக அதிமுக வாக்களிச்சிடுவோம், பிஜேபிக்கு வாக்களிச்சிடுவோம். ஆனால் இதுதான் இவங்க தான் தீர்மானிக்கிறாங்கன்னா இன்றைக்கி சாஸ்வதமாக அந்த கட்சிகள் தான் ஆண்டுக்கிட்டு இருக்கணும். ஏன் முடிவுகள் மாறுது? பொது சிந்தனைன்னு ஒன்று இருக்கும், பொதுவான வாக்காளர்கள் இருப்பாங்க, அவங்க தான் ட்ரெண்டை செட் பண்ணுவாங்க. அந்த ட்ரெண்டை செட் பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறது தான் உளவுத்துறை, நல்ல நாலேஜ் உள்ள தலைவர்கள். ஆளுங்கட்சி உளவுத்துறையை பயன்படுத்தினா கூட நாலேஜபிள் லீடர்ஸ் எதிர் சைடில் இருந்தாங்கன்னா அவங்க பொதுக்கூட்டங்கள் போட்டு நிலைமையை மாற்றி விட்ருவாங்க. அதில் கலைஞர் ஜெயலலிதாலாம் எக்ஸ்பர்ட்டு. அப்போது இந்த மாதிரி வர்ற நேரத்தில் நீங்கள் அந்த ட்ரெண்டை யாரை நோக்கி அந்த ட்ரெண்டை செட் பண்ணுவாங்கன்னா பொது வாக்காளர்கள். அப்படி செட் பண்ணும்போது அவங்க வாக்களிக்க போகும்போது இந்த தடவை யார் வருவாங்க, இந்த தடவை அவங்க தான் வருவாங்க, நான் அந்த தடவை அவங்களுக்கே போடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு போடுவோம். இந்த ட்ரெண்டை சரியாக செட் பண்ண முடியாமல் இவங்க எப்போ வந்தாலும் தனியாகவே நிற்பாங்க. இவங்க ஒன்றும் பெருசாக இதாக போகிறதில்ல அப்படி வந்துட்டீங்க பாருங்கள் அப்படின்ற ஒரு கருத்தை திரும்ப நாம் தமிழர் கட்சி மேலே பதிய வைக்கிறாங்க. அதை உடைக்கிறதுக்கான வேலையை அவங்க பண்ணல. அவர் திரும்ப எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அப்படின்றாரு. வாய்ப்பு கொடுத்தாலும்னா 234 தொகுதியில் நிற்க வச்சா ஒரு நாளில் அந்த மாற்றம் வந்துடாது. ஏதோ ஒரு வகையில் அவர் ஒரு ட்ரெண்டை செட் பண்ணணும். ஒரு வேளை இப்போ சொல்லிகிட்டு இருக்காரு, விஜய் வந்தால் தம்பியோட இணைவேன்னு. உண்மையிலேயே இணைஞ்சாங்கன்னா மாற்றம் வந்துடும். சார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நியாயமான ஒரு விஷயம், விஜய் கூட சீமான் அவர்கள் இணைகிறாரு அப்படின்னா சீமானுக்கு பலமா விஜய்க்கு பலமா? சீமான் இது வந்து இதுதான் வைஸ் வர்ஸா தான், 2 பேருக்கும் தான். சீமான் ஆல்ரெடி 8% ப்ரூவ்டு. நான் சொன்னல அந்த ட்ரெண்டு செட் ஆகுறது. இப்போ விஜய் வராரு, விஜய் வந்து இந்த இப்போ உள்ளாட்சி தேர்தலில் நிற்க வைப்பார். பொதுவாக விஜய்க்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. 25 அவர் இறங்குறாருன்னு வச்சுக்கோங்க. இறங்கி இந்த 1 இயர் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே எப்படி இருப்பாங்க? அண்ணா வராரு, விஜய் வராரு, என்ன பண்ண பொதுவாகவே இந்த நாம் யார் தெரியுமா, நாம் அப்படி, மொழிக்காக இது, ஏகாதிபத்தியமே, இதெல்லாம் வந்து சலிச்சு போச்சு யங்ஸ்டர்ஸ் மத்தியில். யங்ஸ்டர்ஸுக்கு தேவை வராரு, வந்தால் இவர் ஓட்டு போடுவோம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது. இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, ஊழல், எல்லாம் அயோக்கிய பசங்க, இவங்களை எதிர்க்கிறாரு அண்ணாமலை, அவருக்கு போடுவாங்க. சீமான் நல்லா பேசுகிறாரு, வச்சு செய்கிறாரு ஒவ்வொரு விஷயத்துலையும், அவர் சொல்கிறதான் கரெக்டு, அப்படி ஒரு இது. அப்போது யங்ஸ்டர்ஸு இளைஞர்கள் வாக்குகள் எல்லாமே அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு இதுக்கு இப்போ சீமான்கிட்ட ஒரு இருக்கிற இளைஞர் கூட்டத்தில் 90% நீ என்ன பண்ணாலும் அவங்க தான் போடுவாங்க. இப்போ சொல்கிறாங்கல்ல பாரு, கூட இருக்கிறவங்களே திட்டாரு, இவங்கள திட்டார், அவர் சரியில்லை சார், அதாவது என்ன சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து முழுமையாக நாம் தமிழர்னு மாறிட்டாங்க. இப்போ திமுகவில் போய் நீங்கள் என்ன தான் விமர்சனம் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் 10-15% அப்படியே நிற்கும். அது கலைஞர் காலிலேருந்து வந்தது. அந்த மாதிரி இருக்கிறது டீம் ஒன்று இருக்கும். அப்படி விஜய்க்கு ஒரு டீம் இருக்குது ரசிகர்களாக. இது இல்லாமல் பொதுமக்கள், பெண்கள், இவர் இந்த மாதிரி உதவி பண்ணுறதெல்லாம் இவனும் போட்டாச்சு, அவனும் போட்டாச்சு, அவன் சரியில்லை, இவர் ஒரு தடவை கொடுத்து பார்த்தா என்ன அப்படின்னு வரும். அந்த கொடுத்து பார்த்தால் என்ன, நான் வந்தால் இப்படி இருப்பேன் அப்படின்ற ஒரு இதை உருவாக்குற வேலை தான் அடுத்த ஓராண்டுக்கு விஜய்க்கு இருக்கிற சவால். அப்போ நீங்கள் இறங்குறீங்கன்னா டேரிங்காக இறங்குறீங்க அப்படின்னா மதிப்பாங்க. நீங்கள் ஒன்று கருத்து சொல்லுவேன், ஒன்று சொல்ல மாட்டேன்னா இதுக்கு இதுக்கே சொல்லன்னு வரும். இவங்கள திட்டுவேன், அவங்கள திட்ட மாட்டேன்னா இவங்கள திட்டினியே அவங்களையும் திட்டலன்னு வரும்.
அப்போ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி அடிக்கணும். ரெண்டாவது, அடிக்கிறது தெளிவாக அடிக்கணும். இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சுன்னு போக முடியாது. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறது தான் இவருக்கு அந்த டீமு இது. அந்த டீம் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை ஃபுல்லாகவே உருவாக்குமானா உருவாக்காது. அதை தாண்டி விஜயுடைய தாட்டு, அவர் வந்து சில பேர் உள்ள இருக்கிற ஆலோசனை, கொஞ்சம் மூத்தவர்கள், இப்போ இவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன்லாம் கூட இருந்தார் விஜயகாந்துக்கெல்லாம். அவர் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த அரசியல் இப்படி கொண்டு போகணும். எம்ஜிஆருக்கே ஆலோசனை சொன்னவர் அவர். நீங்கள் டிஎம்கே ஏடிஎம்கே இணைக்கிறதுக்கு ஒரு தடவை பேசிட்டாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே மறுபடியும் இணைக்கிறதுக்கு பேசிட்டாங்க 80களில். பேசிட்டோன்னா எல்லாம் ஓகே. எம்ஜிஆர் நான் பதில் சொல்கிறேன்ட்டு போயிட்டு மறுநாள் முடியாதுட்டார். அந்த முடியாததுக்கு காரணமே பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா எம்ஜிஆரோட அவர் தான் பெரிய மூலக்காரன் அப்படின்வாங்க. அப்போது பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து ஒரு ஆலோசனை, அந்த மாதிரி விஜய் வந்து ஆலோசனைகளை எடுக்கணும். ஆலோசனைகள் எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும்? ஒவ்வொரு இஷ்யூலையும் பொதுமக்கள்கிட்ட அபிமானமாக, உங்களுக்கு அபிமானமாக மாறுறதும், ஒரு ஆண்மையுள்ள தலைவராக உங்களை காட்டுவதும் தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தம். ப்ளஸ் பக்குவப்பட்ட தலைவர். எனக்கு என்னென்ன வார்த்தை விடுறது, கொச்சையாக பேசுறது, இது எதுவுமே இல்லாமல் நிதானமாக கையாளுறாரு. எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடாது. பதில் சொல்ல வேண்டியது சொன்னால் போடும். மற்றதெல்லாம் நீ கத்திட்டு கதறிட்டு போ அப்படின்றது. இன்றைக்கி அப்படி இல்லை. கோவப்பட்ட அரசியல் தலைவர்கள் நம்ம ஆளுங்கெல்லாம் போயிட்டு, சார் அவர் அதை சொன்னார், நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறீங்க? உடனே இவர் அது சொல்லுவார். உடனே அங்கே போயிடுவாங்க, சார் அவர் அது சொன்னார், நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? உடனே அவர் ஒன்று திட்டுவார், நீ அப்படி திட்டினா இப்படி. அந்த மாதிரிலாம் நீங்கள் இப்போ வந்து இப்போ ஜெயலலிதாவோ கலைஞர்ட்டியோ அதெல்லாம் நடக்கவே நடக்காது. கலைஞர்கிட்ட எவ்வளோ நீல கேள்வி கேட்பாங்க, பட்டுன்னு ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஜெயலலிதா ப்ரெஸ் மீட்டே கொடுக்க மாட்டாங்க. வந்தாலும் அறிக்கை வரும், அதுவும் கலைஞருக்கு பதிலாக தான் வரும். அப்போது இந்த மாதிரி அரசியலை எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி இறங்கி 1 இயர் ஷார்ட் பீரியட் பண்ணிங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வரும். அப்போ இவருக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, இவருக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, சேர்ந்தாங்கன்னா நடக்கலாம். ஆனால் என்ன கேட்டால் இது சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவருடைய தமிழ் தேசிய அரசியல் ப்ளஸ் விடுதலை புலிகள் ஆதரவு அரசியல் இதெல்லாம் வந்து விஜய் எப்படி எடுத்துக்க போகிறாருன்னு தெரியல. இல்லை அவங்க கொள்கை வேறு, ஆனால் ஒரு பொதுவான இதுக்காக நாங்கள் ஒன்றிணைகிறோம். காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் ஒன்றும் இல்லை இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் இணையிறோம்னா இணையலாம், தப்பே கிடையாது. இதோடு சேர்ந்து இல்லை காங்கிரஸ் வெளியில் வருது, விஜய்க்கும் காங்கிரஸ் சேர்ந்தால் அது ஒரு வேறு லெவல் இது அப்படின்னு முடிவெடுத்தால் அப்போ சீமான் இணையறதுல சிக்கல். இப்போ சீமானுக்கு என்ன பிரச்சனைனா, அவர் திராவிட 2 திராவிட கட்சிகளும் சேர மாட்டேன், காங்கிரஸ் வந்து இனப்படுகொலை சேர்ந்த கட்சி, வலதுசாரி கட்சி பிஜேபி, இவங்களோட கூட்டு இல்லைன்றப்போ இவங்க தான் மேஜர் பார்ட்டியாக தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்போ அவருக்கு பெரிய சிக்கல், அடுத்த நகர்வுன்றது ஸ்ட்ரக் ஆகிக்கிட்டே இருக்குது. விஜய் ஒன்று தான் சாத்தியம். விஜயோட இணைஞ்சால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம், இது ஒன்று. அதனால் நீங்கள் சொல்கிற அந்த லாபம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே லாபம். ஓரளவு ஒரு முதிர்ந்த அரசியல் கொண்டு போகலாம். சீமானுடைய இணைப்பு இருக்கும் பொழுது ஒரு தைரியம் கிடைக்கும், அரசியல்லையும் கொஞ்சம் ஒரு முதிர்ந்த அரசியலை கொண்டு போகலாம். சீமானுக்கும் இந்த யார் கூடயும் சேராமல் அந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜில் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறது, அடுத்த நகர்வு நோக்கி அவர் நகரலாம். 10 ஒரு 10னா 20%, 2 பேரும் சேர்ந்துருக்காங்கன்றதுனால இந்த தடவை போடலாம் ஏன்னு போட்டால் 25% 30% ஆச்சுன்னா இவங்க எல்லாருக்கும் அடிப்படுதுன்னா இவங்க பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு எம்எல்ஏக்கள் இது கிடைக்கும். இல்லாட்டி வாக்கு பிரித்து 2 பேரும் காலி பண்ணிட்டாங்கன்னா ஒரு பயம் வரும். இந்த பயத்தை இவங்க இன்னும் கொஞ்சம் கொண்டு போகிறாங்கன்னா அடுத்தது ஆட்சி பிடிக்குது 2031 நகரலாம். ஆனால் விஜய் எப்படி முடிவு எடுக்க போகிறான்றதை பொறுத்து தான் அடுத்த நகர்வு இருக்கும். இன்னொன்று, அவர் இப்போ தான் வராரு, 25 தான் வராரு, டைம் எடுத்துக்கணும், கருத்து சொல்கிறதுல நேரம் எடுத்துக்கணும், இல்லை தப்பாக ஒரு கருத்தை ஏதாவது சொல்லிடணும். ஒரு தடவை நீட்டு வேணும்ன்ட்டு இன்னொரு தடவை நீட்டு வேணான்னா அதை வச்சு திமுகலாம் வச்சு செஞ்சுருவாங்க, ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா அதிலலாம் அவங்க கில்லாடிகள். அப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்து பண்ணுற அரசியல் பண்ணணும். இது எல்லாமே சவால். இந்த சவால்லாம் ஈடானால் தான் நீங்கள் சொல்கிறது நடக்கும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.